இப்போ தமிழ் சினிமாலே அதிகம் சம்பளம் வாங்கிட்டு இருக்குது யாருன்னா விஜய் சார்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஜெயிலர் 2 வருது. அதுல வந்து விஜய் சார் அதிகமாவே ரஜினி சார் வந்து அதிகமா வாங்குறாருன்னு சொல்றாங்க. அது பீட் பண்ற மாதிரி அஜித் சார் தான் இங்க நம்பர் 1 தமிழ் சினிமால அதிகம் சம்பளம் வாங்குற ஒரு நடிகரா மாறி இருக்காருன்னு சொல்றாங்க. இல்ல அப்ப இது வரைக்கும் எப்படி தெரியல. இந்த ரெண்டு படங்கள் பேக் டு பேக் வருதுல. இது கிரியேட் பண்ற ரிசல்ட் பொறுத்து அது ரொம்பவே கன்வின்சிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப விடாமச்சு ஒரு பயங்கரமான கலெக்ஷன் பண்ணுது. அப்படியே வந்து குட் பேட் க்ளீன் பண்ணுன்னு வெச்சீங்களேன். வருஷத்தோட ஆரம்பத்துல ரெண்டு படங்கள் பிளாக் பஸ்டர் ஆகுனா தாராளமா அந்த சம்பளம் கொடுக்க ரெடியா தான் இருப்பாங்க. யாரா கலெக்ஷன் பொறுத்து தானே சம்பளம் நீங்க உங்களுக்கு. ஆக்சுவலா இப்ப விஜய் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அஜித்தா விஜய் பார்க்கும்போது விஜய் வந்து எங்க ஒரு படியில வந்து மேல தான் இருக்காரு. அதனால அவர் கேட்கிற சம்பளத்தை வந்து ப்ரொடியூசர் தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. ஆனா இப்போ விஜய் அஜித் வரும்போது அஜித் வந்து ஒரு படி கீழ தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பெரிய சம்பளம் வந்து விஜய்க்காக தான் கொடுக்குறாங்க. விஜய் விட நம்ம ஒரு படி சம்பளம் வந்து வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி அஜித் சார் எதிர்பார்க்கறாருன்னு நிறைய செய்திகள் பார்த்து ஆப்வியஸா இருக்கும். எல்லாருக்குமே இருக்கு. ரஜினி அவர்களுக்குமே அதுதான் இருக்கதா சொல்றாங்க. அந்த படத்துல அவர் என்ன கொடுக்குறாங்க அதோட கொஞ்சமா அதிகமா வாங்கிடணும் அப்படிங்கிறது அதுதானே அவங்களுக்கு ஒரு காம்படிஷன். எவ்வளவு அதிகமா கலெக்ட் பண்ணுது, எவ்வளவு அதிகமா சம்பளம் வாங்குறோம். நம்ம தான் வந்து இண்டஸ்ட்ரியிலே டாப் பெய்ட் ஆக்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கான பிரைடா கூட நினைக்கலாம். அது தப்பு கிடையாது. இப்போ நீங்க அஜித் சாருக்கு அதிகமான சம்பளம் வந்து 226 crores சொல்றீங்க. அது வந்து இப்ப விடாமுயற்சிக்கோ குட் பேட் க்ளீக்கோ கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம क्वेश्चन பண்ணலாம். கடைசியா என்ன படம் வந்துச்சு, எப்ப படம் வந்துச்சு, எதனால அது கொடுக்குறாங்க क्वेश्चन நம்ம பண்ணலாம். இந்த ரெண்டு படங்கள் ஓடுறத பொறுத்து இதுக்கு அப்புறமா அவர் ரெஜின் படம் சொன்னீங்களா, அதுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த படங்களோட ரிசல்ட் பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கறப்ப மேபி அது அக்செப்டபிளா இருக்கலாம். ஸ்டில் क्वेश्चन தான் விஜய் சார் அது கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவரோட கடைசி படம் அப்படிங்கறதே ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் இருக்கு. அவனா கொடுக்கல எவ்வளவு கடைசி படம் அது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுங்கிற ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு. அதுக்காக கொடுக்குறாங்க. இதை விட நம்ம ஒரு படி சம்பளம் வந்து வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி அஜித் சார் எதிர்பார்க்கறாருன்னு நிறைய செய்திகள் பார்த்து ஆப்வியஸா இருக்கும். எல்லாருக்குமே இருக்கு. இப்ப ரஜினி அவர்களுக்குமே அதுதான் இருக்குதா சொல்றாங்க. அந்த படத்துக்கு அவருக்கு என்ன கொடுத்துருவாங்க அதோட கொஞ்சமா அதிகமா வாங்கிடணும் அப்படிங்கிறது அதுதானே அவங்களுக்குள்ள இருக்க காம்படிஷன். எவ்வளவு அதிகமா கலெக்ட் பண்ணுது, எவ்வளவு அதிகமா சம்பளம் வாங்குறோம். நம்ம தான் வந்து இண்டஸ்ட்ரியிலே டாப் பெய்ட் ஆக்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கான பிரைடா கூட நினைக்கலாம். அவங்க அது தப்பு கிடையாது. இப்ப நீங்க அஜித் சாருக்கு அதிகமான சம்பளம் 226 crores சொல்றீங்க. அது வந்து இப்ப விடாமுயற்சிக்கோ குட் பேட் க்ளீக்கோ கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம क्वेश्चन பண்ணலாம். கடைசியா என்ன படம் வந்துச்சு, எப்ப படம் வந்துச்சு, எதனால அது கொடுக்குறாங்க क्वेश्चन நம்ம பண்ணலாம். இந்த ரெண்டு படங்கள் ஓடுறத பொறுத்து இதுக்கு அப்புறமா அவர் அந்த ரெஜின் படம் சொன்னீங்களா, அதுக்கு கொடுத்தாங்கன்னா அது இந்த படங்களோட ரிசல்ட் பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப மேபி அது அக்செப்டபிளா இருக்கலாம். ஸ்டில் क्वेश्चन தான். ஏன்னா விஜய் சாருக்கு அது கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவரோட கடைசி படம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் இருக்குது. அவனா கொடுக்கல எவ்வளவு கடைசி படம் அது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுங்கிற ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு. அதுக்காக கொடுக்குறாங்க. இப்போ தமிழ் சினிமாலே அதிகம் சம்பளம் வாங்கிட்டு இருக்குது யாருன்னா விஜய் சார்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஜெயிலர் 2 வருது. அதுல வந்து விஜய் சார் அதிகமாவே ரஜினி சார் வந்து அதிகமா வாங்குறாருன்னு சொல்றாங்க. அது பீட் பண்ற மாதிரி அஜித் சார் தான் இங்க நம்பர் 1 தமிழ் சினிமால அதிகம் சம்பளம் வாங்குற ஒரு நடிகரா மாறி இருக்காருன்னு சொல்றாங்க. இல்ல அப்ப இது வரைக்கும் எப்படின்னு தெரியல. இப்ப இந்த ரெண்டு படங்கள் பேக் டு பேக் வருது இல்ல, இது கிரியேட் பண்ற ரிசல்ட் பொறுத்து அது ரொம்பவே கன்வின்சிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப விடாமச்சு ஒரு பயங்கரமான கலெக்ஷன் பண்ணுது. அப்படியே வந்து குட் பேட் க்ளீன் பண்ணுன்னு வெச்சீங்களேன். வருஷத்தோட ஆரம்பத்துல ரெண்டு படங்கள் பிளாக் பஸ்டர் ஆகுதுன்னா தாராளமா அந்த சம்பளம் கொடுக்க ரெடியா தான் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் கலெக்ஷன் பொறுத்து தானே சம்பளம் நீங்க உங்களுக்கு. ஆக்சுவலா இப்ப விஜய் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அஜித்தா விஜய்னு பார்க்கும்போது விஜய் வந்து எங்கேயோ ஒரு படியில வந்து மேலதான் இருக்காரு. அதனால அவர் கேட்கிற சம்பளத்தை வந்து ப்ரொடியூசர் தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. ஆனா இப்போ விஜய் அஜித்னு வரும்போது அஜித் வந்து ஒரு படி கீழ தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பெரிய சம்பளம் வந்து விஜய்க்காக தான் கொடுக்குறாங்க. விஜய்